கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் ஓய்வு நாள் ஆராதனை காரணமாக நாம் முழுவதுமாக நாமே தாழ்த்து நாம் ஜெபம் செய்வோம். இந்த ஆராதனை தொடங்க முதல் முடிவு வரைக்கும் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும்படியாக நம்மை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற சங்கீத பகுதிகள், வேத பாட பகுதிகள், செய்தியின் பகுதிகள், துதி ஆராதனை பகுதிகள், சிறுவர் வசன பகுதிகள், ஆண்டவரே எல்லா பகுதியும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உற்சாகப்படுத்தும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக இயேசு நாமத்தினாலே ஆண்டவரை கட்டளையிடுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் கூட மியூசிக் வாசிக்கிற ஆண்டவரே ஐயா மக்களுக்காக ஸ்தோத்திரம், சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு இணைந்து ஆண்டவர் ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை எல்லாரும் இந்த ஆராதனை மூலம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வழியாக எல்லோரோடு பேசும்படியாக உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடங்கும் முதல் முடிவரும் உம்முடைய பிரச்சனைகளோடு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக, நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் பாடல் நம்பர் 292வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் நம்பர் 292வது பாடல்.
முறையாக மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 5வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சாம் நம்பர் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் இருக்கிறீர். போய் பேசுகிறவர்களை அனுப்பி இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்து. அவர்கள் வாயிலே உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிறகு குழி, தங்கள் நாவினாலே எச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளை விடுபடி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்களும் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்களாக. கர்த்தாவே, என் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வேன். ஆமென். பரிசுத்த விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். நமது விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்திலே உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அழிந்து மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாக தேவனை வடபாசி பெற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நயந்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உழ்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவதில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட முதலாவது வேத படத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் வசனங்கள் 1 to 10 முடிய நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் chapter 33 verse 1 to 10. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடு பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்கையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது,
எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்படி அவன் தலைமேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்படி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்கையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்படியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த முதலாம் வேதப்பட பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பாடல் நம்பர் 433வது பாடலை நாம் பாடுவோம். யாவரும் சேர்ந்து 433வது பாடலை பாடுவோம். என் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா என்று இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா என்று இயேசுவை பாடிடுவேன்.
2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கிறோம். 2 Peter chapter 3 verse 10 to 18. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10லிருந்து 18 முடிய நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியிலே காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவர்களை குறித்து பேசியிருக்கிறேன். அவன் சொன்னவர்களிலே சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை பொருட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவர்களையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவர்களை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்போது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த 2ஆம் வேத பாடப்பகுதி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே கூட பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுவதை வாசித்து அவர்களுக்காக நாம் சிறப்பு ஜெபம் எடுப்போம். வருகிற 22ஆம் தேதி திரு எஸ் சாமுவேல் சாமிநாதன் அவர்கள் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 22ஆம் தேதி மாஸ்டர் எல் அலெக்ஸ் லாரன்ஸ் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். 24ஆம் தேதி பிரதர் ஆர்.எஸ். நெல்சன் ரவி சுந்தர் சிங் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 26ஆம் தேதி மிஸ்டர் எஸ். ரீகன் ராஜா பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற திருசபையின் மக்களை அனைவர் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே எல்லா நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் கூட எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற யாராவதுடைய வாழ்வில கூட உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் உங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை நாங்கள் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக இந்த நிகழ்ச்சியிலும் பார்த்து கொண்டிருக்கிற யாராவதுடைய வாழ்வில் பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் அவங்களையும் ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் கூட இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய ஆண்டை அவளுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நல்ல சுகம் பலன் தருவீராக, நல்ல தீர்காட்சி தருவீராக. இந்த புதிய ஆண்டிலே எல்லா நன்மைகளும் ஆண்டவரே நன்மையினாலே வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களை ஆண்டவரே நன்மையினாலே முடிசூட்டும்படியாக
ஆண்டவரே, காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதத்தை பார்க்கிற வண்ணமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிருபையாக தருகிறவரே, ஒவ்வொரு ஆண்டும் கிருபையாக தருகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவதுடைய வாழ்விலே பிறந்த நாள், திருமண நாள் இருந்தால் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல சுகம்பலம் தாங்க, நல்ல தீர்காயுசை தாங்க, நல்ல கிருபைகளை தாங்க. அவருடைய விரும்புகிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும்படியாக, உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுவார்கள். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற நேரம். சில்ட்ரன் மெமரி வாஸ் சொல்லுவார்கள். I will give you on a rice. Zephaniah 3:20. நீன் வேப்பாயி நான் உன்னை இட்டியேன் ஏற்றல்லா நாட்டான்னு பட்டு. Thank you. Matthew chapter 6 verse 24. You cannot serve two masters. Either you hate the one and love other, or you will be devoted to the one and despise the other. You cannot serve both God and money. Start. సంగీత 25:12. ఆమెన్. One can serve two masters. Either you will hate one and love the other, or you will be devoted to the one and despise the other. You cannot serve both God and money. Matthew chapter 6 verse 24. Praise the Lord. கர்த்தரை மேய்ப்பதினார் நான் தாட்சி அடையேன். சங்கீதம் 23:1. Thank you. சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அதை அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 113:3. I trust in you, Lord, I say, you're my God, my times are in your hands. Deliver me from the hands of my enemies, from those who pause me. Save me from your unfailing love. Psalms chapter 31:14-6. Praise the Lord, praise the God in his sanctuary. Praise him for his act of power. Praise him for his surpassing greatness. Praise him with the sounding of trumpet. Praise him with the harp and lyre. Praise him with the tambourine and dancing. Praise him with the strings and flute. Praise him with the clash of cymbal. Praise him with the sounding of cymbals. Let everything that
have breathed. Praise the Lord, praise the Lord. Psalms 151-5. Psalm 61, verse 1 to 6. Hear my cry, O Lord, listen to my prayer. In despair and far from home, I call to you. Take me to a safe refuge, for you are my protector. Let me live in your sanctuary all my life. Let me find safety under your wings. Add many years to king's land. Let him live on and on. Do not cast me from your presence or take your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. Then I will teach transgressor your way so that sinners will turn back to you. Deliver me from the guilt of bloodshed, O God. You are Lord my Savior, and my tongue will sing of your righteousness. Open my lips, Lord, and my mouth will declare your praises. Psalms 51 verses 11 to 15. அல்லேலூயா. வசனம் சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய வசனங்களை வெள்ளிக்கிழமைக்குள்ள அனுப்பும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக அவர்களை என்கரேஜ் செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே வசனம் சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட துதி ஆராதனை பகுதி நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய வேலைக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய 20ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக அதிசயமாய் நடத்தின அவருடைய கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்பதாக சங்கீதக்காரன் பக்தன் சொல்வது போல நாம் யாவரும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் தந்து நடத்துகிறவருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஆண்டவரே உம்மை நோக்கி சத்தமிட்டு வென்றிருக்கிறேன் என்று சொல்வது போல ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரலோகத்திலே வாசமாய் இருக்கிற பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி. இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே இந்த 20ஆம் தேதி வரைக்கும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, நடத்துவதற்காக நன்றி, பாதுகாக்கிற கரங்களுக்காக நன்றி, உம்முடைய கரங்கள் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னம் இல்லங்களிலே குடும்பங்களிலே வேலைகளிலே இருப்பதற்காக நன்றி. அப்பா நன்றி 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 நன்றி. அப்பா நாங்கள் உம்முடைய மறைவிலே இருப்பதனால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. எல்லா விதமான ஆபத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எல்லா விதமான நாச மோசங்களுக்கும் எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை தப்பி வைக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கும் அந்த அதிகாரங்களை ஆண்டவரே, அந்த கிருபைகளை அந்த ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபைகளை தந்திருக்கிறவரே உமக்கு நன்றி. அப்பா நன்றி. நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறவரே, பிரித்தெடுத்திருக்கிறவரே, எங்களை அழைத்தவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, அனைவருக்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் எல்லாரும் ஒரு மனிதத்தோடு ஆண்டவரே ஒரு மனிதத்தோடு நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரே உடைய பிரசன்னம் எல்லாருமே இருக்கட்டும். இந்த ஆராதனை வேலையில நம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே, நம்முடைய கரம் ஆண்டவரே, நம்முடைய வல்லமை ஆண்டவரே எல்லாரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே பாடலை பாடும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பிதாவே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி. அப்பா நன்றி 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 நன்றி. அப்பா
பிதாவே என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் தேசத்தை வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் தேசத்தை வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். ஐயா நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாய்மடியிலிருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டேன். தாய்மடியிலிருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரமுத்தை நடத்துகிறேன். ஐயா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரமுத்தை நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உரையாத சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உரையாத சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. ஐயா கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவு பகல் மையமோட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவு பகலும்
அப்பா. கலங்காதே என்று சொல்லி கண்ணனை துடைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒளியான சேற்றிலிருந்து வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்தீரே, நன்றி அப்பா. கல்வாரி ரத்தம் எங்களுக்காக சிந்தி கழுவி உம்முடைய மகனாக மகளாக மாற்றினவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம். ஆனால் எங்கள் நேசர், எங்கள் நல்ல நேசர் எங்களை தேடி வந்தீரே, உம்முடைய பிள்ளையாக மாற்றினரே. ஆண்டவரே, உம்முடைய ஜனமாக எங்களை மாற்றினரே, நன்றி அப்பா. நன்றி நன்றி. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உங்களுடைய வாழ்விலே நேராய் மாறிவிட்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆராதிக்கிற எல்லாருமே ஆண்டவரே அந்த அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த உலக பிரகாரமாக தன் தகப்பன் ஆண்டவரே பிள்ளைகளை நேசித்தது போல இந்த அன்பை காட்டிலும் எங்கள் பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே எங்களை அதிகமாக நேசித்து எங்களுக்காக ஜீவனையும் தந்து எங்களுக்காக மரித்தவரே, எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில எங்களுக்காக ஆண்டவரே அப்பா மரித்து உயிரோடு எழுந்தவரே நாங்கள் துதைக்கிறோம் அப்பா. எல்லா கணத்துக்கும் மகிழுக்கும் ஆண்டவரே பாத்திரராய் இருக்கிறவரே, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. துதிக்கிற எல்லாரும் மேலும் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தின் வல்லமை, ஆண்டவரே உடைய கரத்தின் வல்லமை இறங்கட்டும், தொடட்டும் அப்பா, பலப்படுத்தட்டும் அப்பா. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் ஆண்டவரே, எல்லா விதமான வேலைகள் ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே மாறுபடியாக கட்டளையிடுகிறோம். உடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய பிசினஸை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் அப்பா. அனைவரையும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும் அப்பா. எல்லா குறைவுகள் மாறட்டும் இயேசு நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஆண்டவரே உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி. நிரப்புகிற ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, பெந்தகோஸ்து நாளிலே ஆண்டவரே மழை போல இறங்கின ஆவியானவர் ஆண்டவரே அப்பா உடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுங்க அப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயா இருப்பதற்காக நன்றி. உதவி செய்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. சத்தியத்தில் நடத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற திருசபை குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், அவருடைய எதிர்பார்க்கிற காரியங்கள் வாய்க்கட்டும் அப்பா. நன்றி ராஜா, நன்றி நன்றி. அப்படியே நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கூட ஆண்டவரே உடைய தேசத்துக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற 138 கோடி மக்களின் பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மாநிலங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா மாநிலத்திலே காணப்படுகிற எல்லா முதல்வர்களும் ஆண்டவரே முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துறையில் இருக்கிற எல்லா விதமான தலைவர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க எல்லாரும் ரட்சிங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அவர்கள் சிறப்பாக செய்ய நல்ல ஆலோசனைகளையும் நல்ல திட்டங்களையும் ஆண்டவரே செய்ய கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனைகள் ஞானத்தை தருவீராகப்பா. ஆண்டவரே விசேஷமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகம் பேலன் தாங்க. மருத்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், மருத்த நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதல் சமாதானத்தை கட்டிடுவீராக ஆண்டவரே. இந்த
அப்பா மிகவும் கொடிதான நாட்களிலே நாங்கள் வாழ்ந்திருந்தாலும் எல்லார் மேலும் உடைய கிருபை இருப்பதற்காக நன்றி, உடைய கரம் இருப்பதற்காக நன்றி, எங்களை சுகமாக உயிரோடு வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய மகாராஷ்டிரா பகுதிக்காக ஜெபிக்கிறோம். மகாராஷ்டிரா ஆண்டவரே, மகாராஷ்டிராவுடைய வாழ்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பை தாங்க, நல்ல சுகம் பெற தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா விதமான பேராயர்களுக்காக ஜெபிக்கிறோம். தந்தை பேராயருக்காக, பிரதம பேராயருக்காக, எல்லா ஆண்டவரே பேராயர்களுடைய பேராயர்கள், இணை பேராயர்கள், பிஷப் கமிஷனர்கள், ஏரியா இயக்குநர்களுக்காக, ஆண்டவரே போதர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, திருச்சபையின் மூப்பர்களுக்காக, எல்லா திருச்சபையின் விசுவாசம் குடும்பங்களுக்காக, அனைவருக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்படவும், அநேகர் குடும்பமாக இணைந்து ஆராதிக்கும் கர்த்தர் எங்களுக்கு எல்லா விதமான தடைகளையும், எல்லா விதமான ஆண்டவரே தடைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தமிழ்நாடு, பெங்களூர் அநேக இடங்களிலே ஆண்டவரே ஆராதனையிலே ஆண்டவரே கலந்து கொண்டு ஜெபிக்க கிருபை செய்கிறீர். அதுக்காக நன்றி. ஆலயங்கள் திறக்கப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே மகாராஷ்டிரா பகுதியிலும் ஆண்டவரே வருகிற நாட்களிலே திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, ஆண்டவரே எல்லாரும் இணைந்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அதுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. கர்த்தர் ஆண்டவரே உண்மையோடும் ஆண்டவரே பயத்தோடும் நாங்கள் ஆராதிக்க, உண்மை தொழுது கொண்ட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வழியிலே உங்கள் அனைவரும் காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இசிஐ பாண்டு திருச்சபையாருக்கும், இசிஐ பவாய் திருச்சபையாருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் நிலைத்திருக்க கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஐஎம்எம் ஒன்றியல் வந்து படைக்கக்கூடியவர்கள் வந்து ஆலயத்தினை கொடுத்து ஜெபித்து செல்லும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில ஃபேமிலி கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் ஐஎம்எம் ஒன்றியல் கொடுக்க விரும்புகிறவர்கள் வந்து ஆலயத்திலே கொடுத்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நமது திருச்சபையில அருகாமையில ஒரு புதிய வீடு வாங்கியிருக்கிறோம். அதனுடைய தேவைகளுக்காக வருகிற நாட்களிலே முழு பணத்தையும் இன்னும் 9 லட்சம் கொடுக்க வேண்டும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுக்காக யாரெல்லாம் நீங்கள் ஆலயத்தினுடைய கட்டிட நீதிக்காக பொருத்தனை செய்தீர்களோ கொடுத்து உதவி செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் அநேகர் சிலர் அந்த காரியங்களுக்காக அதிகமாக கொடுத்திருக்கிறீர்கள். கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தின் தேவைகளுக்காக, திருச்சபை தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் எல்லாருடைய அதுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் காணிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து ஆலயத்தில் கொடுக்கும்படியாகும். இல்லை என்று சொன்னால் நேரடியாக பேங்க்கில் உங்களுடைய காணிக்கைகளை டெபாசிட் செய்யும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எசேக்கியேல் வாசிகள் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசி உடைய வாழ்விலே இந்த நாளில் கூட பாதுகாக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். பாதுகாக்க வேண்டும். வருகிற அழிவுக்கு நாம் எப்படி தப்ப போகிறோம், வருகிற எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கும்
எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் நாம் எப்படி தப்ப போகிறோம் என்பதாக இந்த நாளில் கூட செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். உண்மையாகவே இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமில்லாமல் எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து தேவன் தந்த பணி என்பதாக பார்க்கிறோம். தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதாக நாம் எல்லா விதமான அழிந்து போகிற பொருள்களை நாம் பத்திரமாக பாதுகாக்கிறோம். எல்லா பொருளும் வீணாய் போகிற காரியங்களை நாம் பத்திரமாக பாதுகாக்கிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, வருகிற அழிவுக்கு, வருகிற எல்லா விதமான தீமைகளுக்கு, வருகிற எல்லா விதமான சத்துருக்களுக்கு நாம் எப்படி நாம் தப்ப போகிறோம், எப்படி நாம் அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது, நம்மை நாமே நாம் பாதுகாக்க வேண்டும், தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஆகையாலே இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவனாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த ஆண்டுடைய வருகை நாட்களிலே இந்த நாம இங்க பார்க்கிறோம், இந்த கொரோனா வைரஸ் மாத்திரமல்ல, இன்னும் புதிய வைரஸ் உருவாகி இருக்கிறது என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களிலே கொடிதா இருக்கிறபடியினாலே, மிகவும் மோசமா இருக்கிறபடியினாலே, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு, இப்படிப்பட்ட எல்லா விதமான அழிவுக்கு, இப்படிப்பட்ட எல்லா விதமான ஆபத்துக்கு நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள், நாம் எல்லா விதமான காரியத்திலே தப்ப வேண்டும் என்று சொன்னால், நாம் அதிலே மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டுடைய வாழ்விலே அவர் எப்போதும் ஜெபிக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே நாம் ஜெபம் பண்ணி, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றதை பார்க்கிறோம். நாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குடும்பத்திலே தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள், நம்முடைய வாழ்விலே ஜெபங்கள் பண்ணி நாம் விழுந்திருக்கும் போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவன் கிருபையா இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இஸ்ரவேலர் சிலர் உண்மையான மனஸ்தாபத்தோடும் தங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருந்த போது அவர்களுக்காக சில அறிவுரைகளை தருவதை பார்க்கிறோம். தேவன் தமது விருப்பத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அறிவிப்பதை நாம் அங்கே காண்கிறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கர் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே நான் விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவளோடு சொல். இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், எசேக்கியேலுக்கு தேவன் தமது விருப்பத்தை எசேக்கியேலுக்கு அறிவிக்கிறார். அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக, எல்லா விதமான சத்துருவின் எல்லா விதமான அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி
அங்கே மக்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லும் போது சொல்லுகிறார், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்புவதே விரும்புகிறேன் என்பதாக. இந்த நாளிலும் கூட முதலாவது ஒரு காரியம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்பதாக ஆண்டவர் எசேக்கியேல் ராஜா மூலம் மக்களுக்கு அங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு, நான் இந்த ஜனத்துக்கு உன்னை காவலனாக வைத்திருக்கிறேன் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், நீ அந்த மக்களுக்கு காவலனாயிரு என்பதாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நாம் நம்மை நாமே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லும் போது, மக்களிடத்திலே சொல்லு, அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, என்னுடைய வார்த்தை என்னை அவர்களுக்கு அறிவி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 10 - 21 வாசிக்கும் போது சொல்லப்படுவது, பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னோடு சொல்லும் என் வார்த்தைகளை நீ உன் செவிகளை கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்டு உன் ஜனத்தின் புத்திரிடத்தில் சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடு பேசி கர்த்தராகிய ஆண்டவர் என்னதை உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே மனுபுத்திரனே என்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உன்னோடு சொல்லும் என் வார்த்தைகள், ஆண்டவர் அவனோடு பேசுகிற காரியங்கள் உன் செவிகள் கேட்கும்படியாகவும் உன் இருதயத்திலே என் வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு சிறைப்பட்டு உன் ஜனத்தின் புத்திரிடத்திலே சேர்ந்து அவர்களுக்கு சொல்லுப்பா என்பதாக, அவர்களுக்கு நீ என்னுடைய வார்த்தை உரை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாதுகாக்கும்படியாக காவல்காரனாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் முதலாவதாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக தன்னைத்தானே நாம் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு முக்கியமானது, நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபிப்பது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் எல்லா விதமான பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்பதாக. அங்கே நமது நீதினால் அல்ல, தேவ இரக்கத்தினால் மட்டும் நாம் பிடிக்க முடியும் என்று எண்ண வேண்டும், கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் செய்கிற நீதிகள் அல்ல, நாம் செய்கிற நீதி அல்ல, நாம் ஆகிற நீதி அல்ல, தேவ இரக்கத்தினால் மட்டும் நாம் உயிரோடு வாழ முடியும், பிழைக்க முடியும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதாக அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுபுத்திரனே 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவருடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை, துன்மார்க்கன் தான் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினாலே விழுந்து போவதும் இல்லை, நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியிலே பிழைப்பதும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். நமது நீதியினால் அல்ல, தேவ இரக்கத்தினால் மட்டும் நாம் பிழைக்க முடியும், உயிரோடு வாழ முடியும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் நாம் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் பிறரிடமிருந்து அடமானமாக வாங்கியவர்களை நாம் திரும்ப தந்துவிட வேண்டும் என்பதாக எசேக்கியேல் மக்களிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தான் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல்
பிழைக்கவே பிழைப்பான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்விலே நாம் பிறரிடம் வாங்கின காரியங்களை திரும்ப கொடுக்க வேண்டும் என்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த மக்களுக்கு உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில கூட நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய நீதினால் அல்ல, தேவ இரக்கத்தினாலே தேவ கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் வேண்டும். அது மாத்திரமில்லாமல் நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அநியாயத்தை விட்டு சத்திய வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அதனால்தான் எசேக்கியேல் 33:17-20 வாசிக்கிறோம். உன் ஜனத்தின் புத்திரரோ ஆணுடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள். அவருடைய வழி செம்மையானதல்ல. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனாலே சாவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவையினாலே பிழைப்பான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அநியாயத்தை விட்டு சத்திய வழியில நாம் நடக்க வேண்டும். மற்றொரு பிரிவினரையும் பார்க்கிறோம். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமலும் அதிலே பிரியம் கொள்ளாமலும் வாழ்ந்தவர்கள். இவர்களை தேவன் நியாயந்திருப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய எல்லா விதமான தீமையிலிருந்து, எல்லா விதமான ஆபத்திலிருந்து, அழிவிலிருந்து நாம் நாமே பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வழிகளை விட்டு, நாம் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தை சொல்வது போல பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப நமது நீதியினால் அல்ல தேவ இரக்கத்தினாலே இருக்கிறோம் என்கிற எண்ணங்கள் நாம், அது மாத்திரமில்லாமல் சத்தியத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநியாயத்தை விட்டு சத்தியத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் போது, நாம் ஜாக்கிரதையா இருக்கும் போது, நாம் எச்சரிக்கையா இருக்கும் போது வருகிற எல்லா விதமான ஆபத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே ஜபத்துக்கு நேரத்தை கொடுப்பது கிடையாது, வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை கொடுப்பது கிடையாது, உலகத்துக்கு புறமான காரியங்களுக்கு தங்களுடைய நேரத்தை செலவிடுவார்கள், வீணான காரியங்களுக்கு தன்னுடைய நேரத்தை செலவிடுவார்கள். ஜெபிக்கிற காரியத்திற்கும் தேவனை தேடுகிற காரியத்திற்கும் அதிலே குறைவுள்ளவர்களாக இருப்பார். நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னார், நாம் நம்மை குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார், நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபம் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், ஜெபம் எல்லா காரியங்களையும் நடப்பிக்கும், ஜெபம் எல்லாருடைய வாழ்விலே வெற்றி கொண்டு வரும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி அவர் தாமதமாய் இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒரு பாவி நிமித்தம் மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். யாருமே பாவத்திலே மறிக்க வேண்டும், அக்கிரமத்திலே மறிக்க வேண்டும் என்பதாக தேவன் விரும்புகிறதில்லை. எல்லாரும் அதை விட்டு திரும்ப வேண்டும் என்பதாக தேவன் விரும்புகிறார். அதனாலதான் 2 பேதுரு 3:14 வாசிக்கிறோம். ஆகியால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் வாழ்க்கை பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியிலே காணும்படி ஜாக்கிரதையாக இருந்தது. நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்விலே நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே பிழை இல்லாதவர்கள், கரையற்றவர்கள், நம்முடைய வாழ்விலே எந்த விதமான கரையான காரியங்கள் இல்லாதபடி, பிழைகள் இல்லாதபடி நாம் சமாதானத்தோடு அவர் சன்னதி முன்பதாக காணப்படும்படியாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு வேலை செய்கிறோம், ஒரு உலகப்புறமான காரியத்திலே தன்னுடைய எஜமான், தன்னுடைய மேனேஜர், நம்முடைய உயர் அதிகாரி நம்மை குறித்து நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும் என்பதாக நாம் விரும்புகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. தேவனுடைய சமூகத்திலே நாம் பிழையில்லாதவர்களும் கரையில்லாதவர்களாக வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்பத்திலே, எல்லா விதமான காரியத்திலே நம்முடைய வாழ்விலே கரை இல்லாதபடி நாம் இருக்கும்போது, அவர் சந்நிதியிலே காணப்படும் போது தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும்.
அதனாலதான் அவர் சன்னதியில, ஆண்டுடைய சமூகத்துல, அவருடைய வருகையில அவருக்கு முன்பதாக நாம் காணப்படும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து யாரும் குறைவுகள் சொல்லாதபடி, நம்மை குறித்து யாரும் குறைவுகள் சொல்லாதபடி, கரைகள் இல்லாதபடி, பிள்ளைகள் இல்லாதபடி, வாழ்விலே, வார்த்தையிலே, எல்லா விதமான காரியத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம், நாம் இப்படி இருக்கும்போது நம்மை நாமே பாதுகாக்கப்படுவதாக இருக்கிறோம். இரண்டாவது, பிறரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இதுவரை அழிவை குறித்தே பேசின எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழிவிலிருந்து தப்பும்படியாக தங்கள் வாழ்வை நிலைப்படுத்திக் கொள்ள அவர் அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்று தங்கள் பட்டணத்தை எதிரிகளின் ஆபத்திலிருந்து பாதுகாக்க உன்னை நாம் காவலாக நிறுத்தி வைப்பார் என்பதாக பார்க்கிறோம். உன்னை காவலனாக வைத்திருக்கிறேன் என்பதாக பார்க்கிறோம். அவர்கள் வரும் ஆபத்துகள் கண்டு எச்சரிக்க வேண்டும். ஒரு பட்டணத்திலே அழிவு வருவது என்று சொன்னால் அதுக்கு ஒரு காவலாளி இருக்க வேண்டும் என்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் இஸ்ரவேல் பட்டணத்துக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் காவலனாக வைத்தார். இன்னைக்கு அநேக அபார்ட்மெண்ட் உண்டு, அதுக்கு வாட்ச்மேன், செக்யூரிட்டி இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் எல்லாருடைய நம்பிக்கை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. அதே போல இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலும் கூட எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையிலும் எதிர்மறையான காரியங்கள், சத்துருவினால் வரக்கூடிய அழிவின் காரணங்கள் மொத்தமாக நீ காவலனா இருந்து, அந்த பட்டணத்திலே காவலனா இருந்து, அந்த தேசத்திலே காவலனா இருந்து வரக்கூடிய தீமைகள், வரக்கூடிய அழிவை குறித்து நீ சொல்ல வேண்டும் என்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் வரும் ஆபத்தை கண்டு எச்சரிக்க வேண்டும் என்பதாகவும், எதிரிகளின் மத்தியிலே வாழ்ந்து வரும் இஸ்ரவேல் எதிரிகளுக்கு வரும் ஆபத்துகளிலே சிக்காமல் தப்பும்படியாக எச்சரிக்கும் காவலாளியாக இரு என எசேக்கியேலிடம் கர்த்தர் கூறுவதை பார்க்கிறோம். மக்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக இப்போது காவலாளியாய் நமது சமுதாயத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களினுடைய பாதுகாப்புக்காக, எல்லா விதமான அழிவுக்காக தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை காவலனாக வைத்தார். அதே போல நம்முடைய வாழ்விலும் கூட நாம் சமுதாயத்துல நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் காவலாளியாக இருக்கிறோம். ஜபத்தினாலே அநேகர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆத்மாவும் மரித்து நரகத்துக்கு போகக்கூடாது என்பதோடு கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனாலதான் எசேக்கியேல் 22:30 வாசிக்கிறோம், நாம் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும், அவரை அடைக்கத்தக்கதாக, சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்பதாக. தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்க வேண்டும். தேசம் அழுது போகுது என்று சொன்னால், அங்கு ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள், வரக்கூடிய எல்லா விதமான நாச மோசங்கள் அது தடுக்கப்படுகிறதா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் ஒரு மனுஷனையும் காணேன், ஒரு மனுஷனை இல்லை என்று சொல்லி ஒருவனையும் காணேன் என்பதாக பார்க்கிறோம். 31 வாசிக்கிறோம், நான் அவர்கள் மேலே என் கோபத்தை ஊற்றி நிர்மூலமாக்கி அவர்களை, அவருடைய வழியின் பலனை அவர்கள் மேலே சுமர பண்ணுவேன் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். தன் செய்கிற காரியத்தின் நிமித்தமாக, தான் செய்கிற வழி நிமித்தமாக, காரிய நிமித்தமாக நன்மையான காரியங்கள், நன்மையான பலன் வருகிறது. இல்லென்று சொன்னால் அவருடைய வழியின் பலனை அவர்கள் மேலே சுமர பண்ணுவேன் என்பதாக பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியம், பிறரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை காவலனாக வைத்திருக்கிறார். நாம் தேசத்தில் இருக்கிற மக்கள் அழியாதபடி, தேசம் அழிக்கப்படாதபடி நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் 38:7 நாம் வாசிக்கும் போது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடினே உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியா இரு என்பதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், நம் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற மக்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நீ அவர்களுக்காக காவலாளியாக இருக்க வேண்டும் என்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லும் போது, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில கூட ஆண்டுடைய வருகைக்காக நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டுடைய வருகையிலே நாம் கரைத்திரை இல்லாதவர்களாக, நாம் சமாதானத்தோட
உடைய சமூகத்தில் நிற்கும்படியாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்மை மாத்திரம் ஆயத்தப்படுத்தினதுமல்ல, உன்னோடு கூட இருக்கிற எல்லா மக்களையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் அவளுக்கு காவலியாளியாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை நாம் நினைவிலே வைப்போம். நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள், வரக்கூடிய எல்லா விதமான அழிவுக்கு, வரக்கூடிய எல்லா விதமான தீமையான காரியத்துக்கு நம்மை முதலாவதாக நாம் பாதுகாக்க வேண்டும். 2வது நாம் பிறரை பாதுகாக்க வேண்டும். 3வது நம்மோடு கூட இருக்கிற மக்களையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுத்து நித்திய அழிவிலிருந்து தப்ப எனக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுத்து நித்திய அழிவிலிருந்து, வரக்கூடிய எல்லா விதமான அழிவிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, எல்லா விதமான ஆபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தீமையிலிருந்து நாங்கள் தப்பிக்கும்படியாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அந்த சமூகத்திலே நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஜெபிப்போம். எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எசேக்கியேல் தீர்க்கதரிசன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நான் உரைக்கிற காரியங்கள், நான் சொல்லுகிற காரியங்கள் அவர்களுக்கு நீ உரை என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசன் மூலம் ஆண்டவரே அந்த நாளிலே பேசினது போல இன்றைக்கும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் எப்போது விழுத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு திறமை தாங்க. ஆண்டவரே, ஜெபம் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது. ஜெபம் எங்களுடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்துகிறது. சாமி, ஜெபம் எங்களுடைய வாழ்விலே வெற்றியை கொடுக்கிறது. எல்லா விதமான பாவத்திலிருந்து ஆண்டவரே எங்களை நல்வழியில நடத்துகிறது. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறருக்காகவும் நாங்கள் செபிக்க ஆண்டவரே ஆத்மா பாரத்தை ஊற்றுங்கப்பா. பிறர் மக்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் காவலியாளர் இருக்கிறோம். நாங்களும் அதுக்கு பொறுப்பாளராக இருக்கிறோம் அப்பா. தேசங்கள் அழியாதபடி, தேசத்தில் இருக்கிற மக்கள் அழுது போகாதபடி அவர்களுக்காக திறப்பில் நிற்க ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவனை தேடி ஒருவனும் காணேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த திறப்பிலே நிற்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. பிறருக்காக, பிறருடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறவர்களாகவும் ஆண்டவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி கதர்களாக எங்களை மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் மாத்திரம் ஆயத்தப்படுவதல்ல ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற மக்களை, எங்களுடைய அருகாமையில் இருக்கிற மக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அவர்களை நாங்கள் அழைத்து வரத்தக்கதாக, கரை இல்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாக ஆண்டவரே சமாதானத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நிற்க, ஜாக்கிரதையாக நிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்கிறோம். வரக்கூடிய எல்லா விதமான நித்திய அழிவிலிருந்து, எல்லா விதமான ஆபத்திலிருந்து, தீமையிலிருந்து, சாபத்திலிருந்து எங்களை தப்பிவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களுக்கு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்னது போல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறவரே, இம்மானுவேலரா நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவரே முதலாவது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள, எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள, மற்றவர்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, மற்றவர்களே உங்களுடைய சமூகத்தில் அழைத்து வர ஆயத்தப்பட ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை வழியாக ஆசீர்வதிங்க. எல்லா விதமான துதி கனமான பொருள்களை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை வழியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. நாம் இறுதியாக பாடல் நம்பர் 343 பாடலை நாம் பாடுவோம். Sweet love in Father,
ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில கூட தொடங்கும் முதல் முடிவரும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஈசை பாடு திருச்சபைக்காக, எல்லா குடும்பங்களுக்காக, வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்காக சுபிக்கிறோம். திருச்சபையின் மூப்பர்களுக்காக சுபிக்கிறோம். குழந்தைகளுக்காக சுபிக்கிறோம். அனைவரையும் பாதுகாத்து சுகமாய் நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஈசிஐ பவாய் திருச்சபைக்காக, எல்லா குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே தாமசையாவுக்காகவும், ஆண்டவரே வல்சா தாமசங்களுக்காகவும் சுபிக்கிறோம். அவருக்கு எல்லா விதமான பலவீனத்திலிருந்து நல்ல சுகமும் நல்ல ஆரோக்கியப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. அவர் செய்கிற பணியில் நம்முடைய கிருபை பிரசனம் தங்கியிருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. இங்க இருக்கிற எல்லா மக்களுக்காக சுபிக்கிறோம். மராட்டி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து இரு திருச்சபையாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஊருக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பாய் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மறுபடியும் வரும்போது உடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜெனிஸ்காக ஜெபிக்கிறோம். நல்ல முறையில ஆண்டவரே மகப்பேறு காலத்துல நல்ல ஒரு ஆண்டவரே மகளை ஆண்டவரே பெண் மகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெண் குழந்தை கொடுத்ததுக்காக நன்றி. மகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீட் எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கான அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்மளுடைய வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு தாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருசபையின் தேவைகளுக்காக ஆண்டவரே காணிக்கை படைத்த ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அருகாமையில அந்த வீடு வாங்க கர்த்தர் கிருபை செய்து அதற்காக நன்றி. இன்னும் மீதி உள்ள பணத்தை அடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக, அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக, அதுக்காக உதவி செய்யக்கூடியவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, அநேகரை எழுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த வாரத்துல படைத்த ஒவ்வொரு காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்திலும் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனைக்காக எப்போதும் உதவியாக இருக்கிற ஒவ்வொருக்காக சொல்கிறோம். ராஜனைக்காக ஏற்பதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஜெயிப்பதற்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆண்டவரே அந்த நன்மையினாலே அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை இரட்டைப்பாய் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடங்கும் முதல் முடிவரும் உடைய ஆசீர்வாதங்களோடு இருந்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான துதி கன மகிமையும் பொருளுக்கே செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நடக்குதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராக இயேசுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் என்றென்றைக்கு நம் மனிதர்கள் கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் திரும்ப செய்வாராக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.